அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் கொஞ்சம் ஏமாளிங்க தாங்க. அதே சமயம் அவர்கள் தான் வரம் வாங்கினவங்கன்னு சொல்லலாம். இதுவே ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு பூக்கடை வச்சுருக்கவங்க, ஒரு இவி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு துணிக்கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் கிடைச்ச அனுபவம் ஆசிரியர்களுக்கு கிடைக்காதுங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பலதரப்பட்ட மனிதர்களை பார்த்துருப்பாங்க. நல்லவங்களையும் பார்த்துருக்கலாம், கெட்டவங்களையும் பார்த்துருக்கலாம், மணி மைண்டடான ஆளுங்களை பார்த்துருக்கலாம், கொஞ்சம் கஞ்சமாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கலாம், ஏமாத்துறவங்கள பார்த்துருக்கலாம். ஆனால் ஆசிரியர்கள் காலையில் 8:30க்கு ஸ்கூலுக்கு போயிட்டா 5 மணிக்கு ஈவினிங் வெளியில் வர வரலாம் வெறும் நல்லவங்களை தாங்க பார்க்குறோம். மாணவர்களை பொறுத்த வரலாம் 4 கேட்டகரி தாங்க. ஒன்று, மீத்திறன் மிக்க மாணவர்கள், அபோவ் 80லேருந்து 90 மார்க் எடுப்பாங்க. அதே திறன்மிக்க மாணவர்கள் 70 மார்க் எடுக்கக்கூடியவங்க. 50 ரேஞ்சு சராசரி மாணவர்கள்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸ், மெதுவாக கற்றுக்கிறவங்க ஒரு 40க்கு கீழே கூட எடுக்கலாம். அப்புறம் ஐஇடி ஸ்டூடெண்ட், ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவோம். இவங்க தாங்க பள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம். எல்லா குழந்தைங்களும் வரம் வாங்கின மாதிரி நல்லவங்க தாங்க. வேணும்னா சின்னதாக ஒன்று சொல்லலாம். ஒரு குழந்தை கோவக்காரனாக இருப்பான், மறு குழந்தை அன்பில் கரைகிற அற்புதமாக இருப்பான். இப்போது சொல்லுங்கள், ஆசிரியர்கள் வரம் வாங்கினவங்க தானே?